வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம், நான் முத்தம்மா. இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு ஜெனரலான டாபிக், நம்முடைய உடம்பை பற்றி. நம்ம மனித உடல்ங்கிற மேஜிக், ஒரு பெரிய அதிசயம், அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நம்ம உடம்பு அப்படிங்கிறத நம்ம பெருசாகவே எடுத்துக்கிட்டது கிடையாது. ஏன்னா அது நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. ஃப்ரீயாக கிடச்சதுனால அதனோட மதிப்பு நமக்கு தெரியலை, அதனோட அருமை நமக்கு தெரியலை, அதை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறது நமக்கு தெரியலை. இந்த உடல் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஒரு பெரிய அற்புதம். ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, ஒரு 1000-2000 பேர் வேலை பார்க்குற ஃபேக்ட்ரி எப்படி ஒரு ஒழுங்கோட, ஒரு முறையோட, ஒரு இதில் நிர்வாகம் பண்ணி அது நடந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்முடைய உடல் இயக்கம் நடைபெறுது. இந்த உடம்பை பற்றி பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, பஞ்சபூதங்களோட கூட்டு அப்படின்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5ம் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் சேரும்போது ஒரு உயிர் உருவாகுது. அதிலிருந்து உடல் வருது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு சயின்ஸ் எப்படி சொல்லுது அப்படின்னா, அணுக்களோட கூட்டு, அதுதான் உடம்பு அப்படிங்கிறது. அணுக்கள் இருக்குது, நிறைய அணுக்கள். அதில் ஒத்த அணுக்கள் ஒன்று சேர்ந்து அதை ஒரு இயக்கத்தை உருவாக்குது. சில உறுப்புகள், உள்ளுறுப்புகளை உருவாக்குது, திசுக்களை உருவாக்குது, டிஷ்யூஸை உருவாக்குது. இப்படி அந்த அணுக்களோட கூட்டு, அணுக்களோட சுற்றுறது, அணுக்களோட இயக்கத்தில் தான் நம்முடைய உடல் இயங்குது. இந்த உடல் ஒரு ஒரு தொகுப்பாக அது மாற்றிக்கிடுது. முதல்ல சில அணுக்கள் சேர்ந்து ஒரு சின்ன இதை உருவாக்கி, திசுக்களை உருவாக்கி, அந்த திசுக்கள் ஒரு கூட்டை உருவாக்குது. பார்த்தோன்னா என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா, ஒன்று எலும்புகளோட தொகுப்பு. அது நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது, ஒரு உடம்போட ஒரு ஷேப்பை கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தசைகளோட தொகுப்பு நமக்கு அந்த எலும்பை பாதுகாத்து எலும்புகளுக்கு உள்ள அசைவை இந்த தசைகள் கொடுக்குது. அப்புறம் பார்த்தா அந்த திசுக்களோட இயக்கம். அப்புறம் சுவாசத்தினுடைய தொகுப்பு. காற்று நம்ம மூச்சு எடுத்து ஆக்சிஜன் உடல் முழுசும் போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுது, அதுக்கு ஒரு தனி இது. அப்புறம் இதயத்தினுடைய இரத்த ஓட்டத்தை அதை எப்படி சுத்திகரிக்கி, அதை என்ன மாதிரி கொண்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு இது. அதுக்கப்புறம் செரிமானம்ங்கிறது நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி ஆகுது அப்படிங்கிறது, அது ஒரு தொகுப்பு. இப்படி தனித்தனியே ஒரு இயக்கங்களை உருவாக்கி அதை ஒரு ஒரு கூட்டமைப்பாக கொண்டு போகுது. அந்த மாதிரி ஒரு இயக்கம் நம்ம உடலில் இருக்குது. அப்போ இது எவ்வளோ பெரிய அதிசயம்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு இதில் நாம் இன்றைக்கி தூங்குகிறோம் அப்படின்னா, தூங்கும்போது இதயம், லங்ஸு, கிட்னி 3 இயங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு மூளையினுடைய குறிப்பிட்ட பகுதி, கீழ்ப்பக்க மூளை மட்டும் இயங்கும், மற்றதெல்லாம் ரெஸ்ட் எடுக்கும். அதுதான் இந்த உடல் இயக்கத்துக்கு அதை கொண்டு போகுது. மற்ற நேரம் முழு ஆற்றலோட உடல் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த உடல் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தா, நாம் காற்று இழுக்கிறோம், மூக்கு வழியாக காற்றை உள்ளே எடுக்கிறோம். அதில் எல்லா காற்றும் எல்லா விதமான இதுவும் சேர்ந்து போகும், அதை பிரித்து எடுக்க முடியாது. உள்ளே எடுத்த உடனே அது லங்ஸுக்குள்ளே போகுது. லங்ஸை 3 ஃபில்டராக வச்சுருக்காங்க. இயற்கை எப்படியான ஒரு அமைப்பை நம்ம உடலுக்கு கொடுத்துருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அது போய் அது அங்கே இருந்து காற்றுக்குள்ளே போய் அதன் வழியாக உடல் முழுசும் போய் தேவையான ஆக்சிஜனை உடலோட ஒவ்வொரு பகுதிக்கும் அது கொடுத்துட்டு மீதி இருக்கிற கழிவை கார்பன் டை ஆக்சைடாக அது வெளியேற்றுது. இப்படி அது இந்த இதில் இயங்குது. ரத்த ஓட்டம் பார்த்தோன்னா மொத்தத்தில் நம்ம உடலில் ஒரு 5லேருந்து 5.5 லிட்டர் ரத்தம் தான் இருக்கும் அப்படின்னு. அந்த ரத்தம் நம்ம உடல் முழுவதும் ஓடுது. இதயத்தினுடைய ஒரு வால் வழியாக உள்ளே போய் அது சுத்திகரிக்கப்பட்டு, இதயத்தோடு சுத்திகரிக்கப்பட்டு
சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் இன்னொரு வால் வழியாக வெளியே வந்து நம்ம உடல் முழுசு போகுது. ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த சுத்த ரத்தத்தை கொடுத்து அங்கேருந்து தேவையில்லாத அசுத்தத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ப்ராசஸ் சுத்தமாக ஒரு ரவுண்டு வரும். நல்ல ரத்தத்தை கொடுத்துட்டு அதில் உள்ள கழிவுகளை எடுத்துக்கிட்டே வந்து திரும்ப இதயத்துக்கு வந்து திரும்ப ஒரு தடவை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப போகும். இப்படியாக அது ஒரு சிஸ்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி அது ஓடிக்கிட்டே இருக்குது, ரத்தத்தை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி போகும். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடை எடுத்து வாயில் வைக்கிறோம். வாயில் வச்ச உடனே பாருங்கள் எச்சி ஊறுது. எச்சி ஊறி அந்த சாப்பாடை வந்து அந்த சலைவான்னு சொல்கிறோம். அந்த எச்சியை அது வந்து அந்த சாப்பாட்டோட கலந்து அதை அப்படியே செமி சாலிடாக்கி அது உள்ளே அனுப்பினோடனே அது நேராக தொண்டை குழாய் வழியாக போய் உணவு குழாய்க்குள்ளே போய் சேருது. அங்கே சில ஆசிட்ஸு அது இது எல்லாமே ரெடியாக இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து அதை கலக்கி எடுத்து அதுக்கு அங்கேருந்து திரும்ப இண்டஸ்டைன், ஸ்மால் இண்டஸ்டைன் அதில் அனுப்பும். அந்த இது வந்து இண்டஸ்டைனே ரொம்ப நீளமானது, ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இருக்குமாங்க. அந்த அளவுக்கு அது சுருண்டு நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்குது. அது அங்கே இருந்து அப்படியே அந்த இண்டஸ்டைன் வழியாக அந்த உணவு வந்து ஒரு ரொம்ப செமி சாலிடு லிக்விடுக்கும் இதுக்கும் உள்ள அதில் அது உடம்புல போகும், அந்த குழாய்க்குள்ளே போகும். அதில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு உறுப்புகள் வரும்போதும் ஒவ்வொரு உறுப்புகள் வந்து லிவர் அது எதுன்னு எல்லா உறுப்புகளும் வரும்போதும் அந்த இடத்துல ஒரு சப்வே மாதிரி ஒரு நரம்பு போகும். அதில் வந்து அந்த பாட்டுக்கு தேவையான மினரல்ஸ், தேவையான சத்துக்கள் அது வந்து அந்த பாட்டு எடுத்துக்கிட்டு மீதி அடுத்த இடத்துக்கு போகும். இப்படியாக அது உடம்பு பூரா ஒரு ரவுண்ட் அடிக்கும். அந்த சாப்பாடு அந்தந்த பகுதிக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டே சுற்றிக்கிட்டு வரும்போது கடைசியாக வரும்போது தேவையற்ற பொருட்கள் தான் இருக்கும். அதில் தேவையற்ற சக்கையான ஒரு சாலிடான இதை வந்து நம்ம வந்து பெருங்குடலுக்கு அனுப்பிடும். அது நம்மளுடைய மோஷனாக அது வெளியே வரும். இந்த லிக்விட் ஐட்டத்தை கிட்னிக்குள்ளே கொடுத்துரும். கிட்னி வந்து அதை வந்து ஒரு சுத்திகரித்து அதுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை நம்ம யூரினாக அதை வெளியேற்றிடும். இது வாய் வழியாக போகிற உணவு இப்படி ஒரு ரவுண்ட் அடித்து அது வெளியில் வரும். உடம்புக்கு தேவையான சத்துக்களை அந்தந்த பகுதியை அப்படியே எடுத்துக்கணும். அந்த இடத்துல ஒரு சப்வே மாதிரி அதுக்கு ஒரு பாதை விட்டுருக்காங்க. இதே தான் நம்ம ஸ்பைனல் கார்ட்லேயும் இருக்குது. ஸ்பைனல் கார்டில் நீளமாக நரம்பு இருக்குது, பெரிய எலும்பு இருக்குது. அந்த எலும்பில் ஒவ்வொரு இடத்துலையும் வளையமாக ஒரு இது இருக்குது, வளையல் மாதிரியே இருக்கும். ஷாக் அப்சர்வர்மாங்க. அதில் வந்து அதுலேயும் சைடில் வந்து ஒவ்வொரு பகுதிக்கு வரும்போது ஒவ்வொரு வெடிப்பு இருக்கும். அது வழியாக நரம்பு போகும். அந்த நரம்பு வந்து கைகளுக்கு கால்களுக்கு நம்ம உடலுக்குள்ளே போகிறதுக்கு எல்லாத்துக்கும் அதில் வந்து ஒரு நரம்பு போகும். எல்லாமே ஒவ்வொரு ஜோடி 2 நரம்பு போகும். ஒன்று வந்து ஆர்டர் கொடுக்கறது, இன்னொன்று உணர்வு நரம்புவாங்க. நம்ம வந்து தொடுறோம் அப்படின்னா நம்மளை தொடுதாங்க அப்படிங்கிறது அந்த நரம்பு வந்து உடனடியாக போய் மூளையில் போய் சொல்லும். உடனே மூளை வந்து என்னன்னு பாரு, அதை வந்து சுற்றாம அப்படின்னா அது உடனே அது என்னதுங்கிறத கண்டுபிடிச்சி அது ஒன்று சொல்லும். இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். இப்படியாக எல்லா இடத்துக்கும் ஒரு ஜோடி நரம்புகள் போய்கிட்டே இருக்கும். கால் விரலில் ஆரம்பித்து தலை வரைக்கும் அது எல்லாமே ஸ்பைன் வழியாக போகும். ஸ்பைனில் அடிபடாமல் இருக்கிறதுக்காக அதை சுற்றி அந்த இது மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி கொடுத்து நம்ம அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதுபோக எலும்புக்கு இடையில எலும்பு மஜ்ஜை அப்படிம்பாங்க. அதில் தான் நம்முடைய அணுக்கள், சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆகுது. அதில் உற்பத்தி ஆகி தான் அது நம்ம உடம்பு முழுவதும் போகுது. இந்த வெள்ளை அணுக்கள்ங்கிறது வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி, அது வந்து குறைஞ்சா கஷ்டம். அதில் ஒரு கிருமி உள்ளே வருதுன்னா இந்த வெள்ளை அணுக்கள் வந்து போராடி அதை வெளியேற்றுறதுக்கு வழி பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு சக்தி நம்ம உடலில் இயல்பாகவே நமக்கு இருக்குது. அதே மாதிரி தான் சிவப்பு அணுக்கள். சிவப்பு அணுக்கள் வந்து ரத்தத்தோட செறிவை காட்டுறது, அடர்த்தியை கொடுக்குறது. அதுவும் வந்து நமக்கு வந்து நம்ம உடலை பாதுகாக்க உதவும். இப்போது நம்ம வந்து ஒரு இடத்துல கீழே விழுந்துருக்கோம். விழுந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு கையிலையோ கால்லையோ அடிபட்ட உடனே அந்த இடம் வந்து செவந்துடுது. அது நம்ம பார்க்கோம், ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லா இதுலேயுமே பார்ப்போம். செவந்து போச்சே அப்படின்னு நினைக்கும்.
சிவக்கிறது என்னதுன்னு பார்த்தா அடிபட்ட உடனே உள்ள டிஷ்யூ வந்து பாதிக்கப்படும், உள்ளே அடிபட்டுரும். அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம உடம்புல உள்ள சிவப்பு அணுக்கள் பூரா ஏகப்பட்டது அந்த இடத்துக்கு வரும். வழக்கமாக வர்றதை விட அதிகமான அளவில் அது வரும். வந்து அந்த இதை ரிப்பேர் பார்க்கறதுக்கு வருது. இந்த அணுக்களோட நிறம் தான் நமக்கு சிவப்பாக வெளியே தெரியும். அப்போ இது வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு போர்க்கால அடிப்படையில் ஒரு இராணுவ ஒழுங்கோடு அந்த வேலை நடக்கும். அதை வந்து அந்த டிஷ்யூவை சரி பண்ணதுக்கு பார்க்கணும். இப்போ நம்ம இது வந்து நல்ல சிவந்திருக்குது, ஒரு நாளில் சரியாகும், இல்லைன்னா 2 நாளில் சரியாகும். அந்த சிவப்பு குறையும், குறைஞ்சி நார்மலுக்கு வரும். சிவப்பு குறைஞ்சிட்டு இப்போ சரியாயிரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இது வர்றது வந்து சிவப்பு அணுக்களோட வேலை தான் அதை அப்படி பண்ணுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடம்புல வந்து என்ன நோய் வந்தாலும் உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்கள் சும்மா விட்டீங்கன்னா போதும், அது உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும் அப்படின்பாங்க. என்ன எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு நோய்க்கும் அது ஒவ்வொரு வழி வச்சுருக்கும். இப்போ இன்னைக்கு காய்ச்சல் அடிக்கி, காய்ச்சலுங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், ரொம்ப சூடு வந்துட்டு காய்ச்சல் பொரியுது அப்படிம்போம். உண்மையில் என்னென்னா உடலுக்குள்ளே ஏதோ வேண்டாத பொருள் உள்ளே போயிருக்கு. அது கிருமியாக இருக்கலாம், அல்லது எதுவாகவும் இருக்கலாம். அதை வெளியேற்றுறதுக்கு இந்த அணுக்கள் உள்ளே போராடும் போது ஒரு வெப்பம் ஏற்படுது. இந்த வெப்பத்தை உடம்பு என்ன பண்ணும்னா, அந்த வெப்பம் வந்து உடம்புக்குள்ளே இருக்கக்கூடாது, இருந்தால் உடம்பில் உள்ள உள்பகுதிகள் பாதிக்கப்படும். அதனால அது என்ன பண்ணோம்னா நம்ம மசில்ஸை விட்டு இந்த ஸ்கின்னை லேசாக தூக்கி விடும். உடம்பு தூக்கி விடும்போது அந்த சூடு வெளியே தெரியும். சூடு வெளியே தெரிஞ்சோடனே நம்ம கொதிக்குமோ, ஆனால் அந்த சூடை வந்து வெளியேற்றினா தான் அந்த கிருமியை அழிகிறதுக்கு வந்து அழிக்கத்தான் அது போராடுது. அந்த அழிக்க போராடுறதுனால நமக்கு வந்து சூடு ஏற்படுது. அந்த சூடை வந்து உடலை தாக்கிடக்கூடாதுன்னு அது வெளியே அனுப்புது. நாம் என்ன பண்ணுறோம், அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு ஒரு மாத்திரையை போட்டு அந்த சூட்டை வந்து உள்ளே அடக்குவோம். இதுதான் நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தான் வைரல் ஃபீவர்னு இப்போ டாக்டர்லாம் சொல்லுறாங்க. 3 நாளைக்கு இருக்கும், நாங்கள் மருந்து கொடுப்போம், அது சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் வெளியேற்றுறதுக்கு தான் அது வந்து பாடுபடுது உடலில் உள்ள அணுக்கள். நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வந்து முதல்ல சொல்லுவாங்க பட்டினி தான் பாதி மருந்தும்பாங்க. ஏன்னா உடலில் பிரச்சனை வரும்போது நம்ம மேற்கொண்டு சாப்பாடை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த உடல் இயக்கம் வந்து அந்த சாப்பாட்டை செரிமானம் பண்ணுறதுலையும் அதை கொண்டு போய் அதை கழிக்கிறதுலையுமே அதோட பொழுது பூரா போயிடும், அதோட டைம் பூரா போயிடும், அதோட நேரம் வேலை பூரா அதுலேயே இருக்கும். இப்போது பட்டினியாக கிடந்தோம்னா சாப்பாடு உள்ளே போகலைன்னா இதனுடைய மொத்த சக்தியும் நம்ம நோயை விரட்டுறதுக்கு அந்த உடல் ஈடுபடும் போது நமக்கு குணமாகிறதுக்கு இது ஒரு பெரிய இது சொல்லுவாங்க. லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்பாங்க. லங்கனம்னா பட்னி, ஔஷதம்னா மருந்து. பட்னியாக இருக்கிறதே பெரிய மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் உடலுக்கு வந்து நம்ம அந்த பகுதிகளுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கும். இதை வந்து நான் என் வாழ்க்கையிலே நான் பார்த்துருக்கேன். இடையில பார்த்திங்கன்னா சிக்குன்குனியான்னு ஒரு காய்ச்சல் வந்தது. காய்ச்சல் வரும்போது காய்ச்சல் கூட பரவாயில்ல, ஒரு 3 நாள் காய்ச்சல் வந்து அது கஷ்டப்பட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா முடக்குவாதம் மாதிரி ஜாயிண்ட் பெயின் எல்லாத்துக்கும் இருந்தது. முட்டில் வலி, கை காலில் வலி, இந்த விரல் அசைக்க முடியாது, முழங்கை அசைக்க முடியாது, இப்படியாக ஒரு வலி இருந்துக்கிட்டே இருந்தது. அது மாதக்கணக்கில் கூட இருந்தது. லேசில் சரியாகலை. எல்லாருமே ஒரு ஊரோடு கஷ்டப்பட்டாங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே அது இருந்தது அந்த காய்ச்சல். அப்போ அது வரும்போது எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னார், இந்த காய்ச்சல் வந்ததுன்னா அன்னைக்கு வந்து 24 மணி நேரம் தண்ணி கூட குடிக்கக்கூடாது, மருந்து எதுவும் குடிக்காமல் அப்படியே பட்னியாக இருந்துடணும். இந்த 24 ஹவர்ஸ் கழிஞ்ச உடனே நம்ம வந்து தண்ணி குடிச்சிட்டு இந்த விஷக்குடுனின்னு சொல்லி இந்த மூலிகைகள்லாம் வச்சு ஒரு மருந்து இருக்கும், அந்த இதை வாங்கி நம்ம வந்து கஷாயம் போட்டு குடிச்சிடணும். குடிச்சிட்டா சைடு எஃபெக்ட் கிடையாதுன்னா நான் சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு காய்ச்சல் வந்தது. நான் வந்தோடனே என்ன பண்ணிட்டேன், பேசாமல் படுத்துட்டேன். எழும்பவே இல்லை, எதுவுமே சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கலை. 24 மணி நேரம் கழிஞ்ச உடனே தண்ணியை குடிச்சிட்டு அந்த விஷக்குண்ணி வாங்கிட்டு வந்து வைக்க சொல்லியிருந்தேன், அதை வச்சு கஷாயம் போட்டு அதை குடிச்சிட்டேன்.
குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் மறுநாள் வழக்கம் போல் எழும்பி சாப்பாடு நடந்தது. பார்த்தா எனக்கு காய்ச்சலும் அந்தாலும் போயிட்டு, இந்த ஜாயிண்ட் பெயின் அது இதுன்னு அந்த சிக்குன்குனியாவோட சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை. அப்போ பெரியவங்க யாரும் சும்மா சொல்லலை, எல்லாமே அவங்கவுங்க அனுபவத்தில் அவங்கவுங்க இதில் தான் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இப்போ ஒரு பயத்துலையும் ஒரு பதட்டத்துலையும் நாம் அதை கடைப்பிடிக்கிறது இல்லை, நம்பிக்கை இல்லை மொத்தத்தில். ரெண்டாவது நமக்கு இப்போ பழைய மாதிரியான சாப்பாடுகள் அதெல்லாமே இல்லாததுனாலையும் இப்போ இன்றைக்கி நம்முடைய உடல் ரொம்ப கெட்டு போயிருக்கு. எதையுமே சரியாக நம்ம பாதுகாக்கிறது இல்லை. இப்போ கண்களை பாதுகாக்கணும், என்ன மதிப்பு இருக்குது, ஒரு கோடானு கோடி மதிப்புள்ள சொத்து நம்ம கையில் இருக்குது. உடலுங்கிறது அவ்வளோ கோடிக்கணக்கான மதிப்புள்ளது, ஒரு அபூர்வமான சக்தி உள்ளது. அதை அவங்க பெரியவங்க சொல்லியிருக்கிறபடி நம்ம நடந்துக்கிட்டோம்னா, இப்போ உடலை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம்னா நாமளும் கஷ்டப்படாமல் இருக்கலாம், நம்ம சுற்றி இருக்கவங்களும் கஷ்டப்படாமல் நம்ம காப்பாற்றலாம். எதிர்கால சந்ததியினருக்கும் நம்ம ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை விட்டு செல்லலாம் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.